ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். நல்ல ரிசல்ட் தான் வரும். நான் அப்படியே நெட் சென்டர்ல போய் பார்த்துக்குவேன். சரி சரி, நல்ல செய்தியாக வரும்ப்பா. சரிப்பா, நல்ல செய்தியாக வரும்ப்பா. அப்படி கரெக்ட் டைம் கொடுத்துட்டு அப்பா நல்ல ரிசல்ட்டா வரும். அந்த சந்தோஷம் தானா வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் ட்ரீட் வைக்கிறேன். உங்களுக்கு வைக்காம வேற யாரும் வைக்க போறேன். அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்பா. 20 நிமிடம் செக் பண்ணுவாங்க. இல்லை தம்பி, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரிப்பா, அடுத்த வாட்டி நல்ல வேலையை கிடைக்கும்பா. டேய், எங்கடா போற தம்பி? டேய், நானும் ஒரு தடவை ஷூட் போட்டு போறேன். இல்லடா, கோச்சிட்டு போறாடா. அதெல்லாம் ஏன்டா அவர் போட்டு போறேன். சான்ஸ் கொடுங்கடா அவனுக்கு. இந்த புடிக்கிற ரொம்ப சேர்த்தது என்ன தோத்து கதிரா கதிரா நீனா டேய், அங்க பேஸ்கெட் வந்து ஆனது கோச்சிட்டியா? அங்க அசிங்க பத்துவ, இங்க வந்து பேசுறாங்க பசங்க. சரி, ஃபீல் பண்ணாத. உனக்காக ஒன்று இருக்கு. ஆனா எப்போ அந்த கர்மத்தை குடிச்சுதான் அந்த ஆள் அப்படி பேசுறாரு. டேய், ஏய் நீ நீ சாப்பிட்டு நீ இருப்பப்பா. என்னால இருக்க முடியல, எனக்கு ஏதோ அடிக்ட் ஆகுது, ஒரு மாதிரி இருக்கு, வயிறு வரி எரியுது. சாப்பிட்டு போட்டு கவலை ஏதாவது அடிக்ட் ஆகிற மாதிரி இது வேணாண்டா. பரவாயில்ல, சொல்றதே கேளு. நல்லதுக்கு சொல்றேன். நான் என்னைக்குன்னா ஒரு கேட்டு போயிடுச்சு. அந்த கஷ்டத்தை தான் அந்த கஷ்டத்தை மறக்கத்தான் கவலைகளை அதை அறிந்து இருக்கா இருக்கு. 5 நிமிஷம் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. me
ஏய் பாட்டு ரெடி பண்ண சொன்ன என்ன பண்ணுறீங்க? என்னத்தல நீ குழந்தையாட்டம் உட்காந்து பாட்டில் கீட்டலுங்கிற வேற என்ன ரெடி பண்றா? தல பாட்டுலாம் உடுத்தல நான் உன் சொல்றேன் போட்டா கிசாவோ கொண்டல ஆகுறா தல நீ போ மெடிக்கல் ஷாப்ல போய் குடிப்போம். போடு சிரிஞ்சில கையம்ம நெடு எடுத்து போட்டா கிசாவோ சொர்க்கலோகத்துக்கு போலாம். போனா மஜாவோ கொண்டல நம்ம அண்ணன் கடை ஒண்ணு இருக்குது போய் கேளு என் பேர் சொல்லு. இதோ நான் ஏதோ போறேனே ஏதோ கிளம்புறேன். தல முக்கியமான விஷயம் கோடு எடுக்குது என்னது? மா அப்படின்னு மஜாவா எடுத்து வளர்ப்பேன். ஆ மஜாக்கோ கிஜான்னு கேள்விக்கல கொடுப்பாப்ல. எறா டவுட்னா கால் பண்றேன். ஓ நல்லது பண்ணிக்கிறேன் இன்னைக்குதான். ஏய் உங்க தரேன். அதான் தல தல இன்னும் முக்கியமான மேட்டர் ஒண்ணு உங்களுக்கு டைமிங் இது சாப்பா 11 மணிக்கு மேல போ. நம்ம அண்ணன் மஜாவா பிடிக்கணும். நான் தல கோடு ஒன்று முக்கியமான கோடு ஒண்ணா மஜாக்கோ கிஜா அதேதான் தல. சரிடா பாக்குறேன் அடிக்கிறேன். ஏய் சரி தல சரி தல. அவன் 11 மணிக்கு வர சொன்னா நான் 10 மணிக்கே வந்துட்டேனே. கை வரை ஒரு மாதிரி இருக்கு குடிக்காம. சரி வந்தது வந்துட்டோம், போயிட்டு வந்துடலாம். பாப்பா மெடிசன் வேணும். ஒரு நிமிஷம். மஜாக்கோ ஐயா மஜாக்கோ மா அதுதான் மா மாறு நான் மெடிக்கல் ஷாப் நடத்துறானுங்களோ ஒரு அவன் இது கூட ஞாபகம் வச்சுக்க தரல கொடுக்குறான். எனக்கு தெரியுது ஓயத்தி வந்து நான் எதுக்கு படிக்குது சொல்றா. ஹலோ சொல்லுங்கம்மா. நான் ரோஹித் அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க. ரோஹித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்ட் எப்படி? ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிறான்ப்பா. கார் அடிச்சிட்டான்ப்பா. குடிச்சிட்டு ஓட்டினானா? ஃபுல் போது அப்பா பிளட் நிறைய போயிடுச்சுப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க நான் வரேன். தம்பி சொல்றதை கேளுப்பா. இங்க நீ ஒன்றும் வர வேணாம்னு சொல்றதப்ப நான் காலே பண்ணேன். ஹலோ ஹலோ இருக்கேன் சொல்லுங்க ஆண்டி. இல்லை தம்பி உன்னால என் புள்ள வாழ்க்கையாக நாசமா போச்சு. நீ அவனை சேர்ந்து குடிச்சே தொலைச்சிட்டீங்களடா. நீ வர வேணாம்னு சொல்றதோட அவன் காலே பண்ணேன். தயவு செய்து என் புள்ளி எப்பயாவது விடுவா தம்பி. நான் ஒரு கெட்டவன் இல்லை ஆண்டி. தம்பி செவகாசத்தை விட்டுருப்பா. இனிமே என் புள்ள வாழ்க்கையாவது காப்பாற்றுக்கிறேன் போய் தான். என் புள்ளைய நான் பார்த்துக்கிறேன் போய். தயவு செஞ்சு விடுப்பா. ஹலோ சொல்றான். இதில் எங்கடா இருக்கேன்? ஏன்டா என்னாச்சு? இல்லை நம்ம ஏரியா பக்கம் போகும்போது உன்னை சர்ச்சாண்ட பார்த்தேன். இல்லை நீ சர்ச்சுக்கே போக மாட்டியாடா. நீலாம் எப்படி சர்ச்சு பக்கம் வந்துக்கிற? என்னாச்சு? அதுவரை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அது ஒரு பெரிய கதை. ஃப்ரீயாக விடுங்க. இல்லை அம்மா கிட்ட கேட்டதுக்கு ஏதோ இன்டர்வியூ போனேன், அது ஏதோ போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. எங்கே இப்போ நீ? வேற எங்க? பார்க்கில் தான் இருக்கேன். சரி வரேன் இருக்கு. ஹலோ எதிர எங்கடா இருக்கா?
ஏரியா பார்க்க வந்துட்டான் நம்ம ஸ்பாட்டா. ஏய் வருவா என்னடா இது நீங்க நான் இங்க கோச் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாருடா. என்னாச்சு? கோச்சு குடிக்கிறானா திட்டாரு, திட்டினே இருந்தாரு. நானும் குச்சினே இருந்தேன். அது அப்படியே போயிடுச்சு. இப்பதான் ஏதோ விட்டுருக்கேன் ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு. உன்னை காலேஜ் படிக்கும் போதே நான் வார்ன் பண்ணேன், உன்கிட்ட கேம் இருக்கு, குடிக்கிறத விட்றான்னு. நீ குடிச்சிட்டு கிரவுண்டுக்கு போனா கோச் திட்டாம என்ன பண்ணுவான்? இந்த கிரவுண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. என்னதானா நீ சொல்ல வர சொல்லு. குடிய விட்டு விட்டுட்டு தாண்டா நானும் விடணும் தானே நினைக்கிறேன். நான் மட்டும் விடாம குச்சியா வச்சுட்டு இருக்க சொல்லு. ஏதோ நான் போன தடவை இன்டர்வியூல போயிடுச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். நானும் ஏதோ நல்லவனா ஆகணும்னு ட்ரை பண்ணி தானே இருக்கேன். சரி விட்றா, செவா நடந்துட்டே பேசுவோம். மக்கானே எல்லாரும் பேசினுக்கிறோம். வா ஏந்திரவா. நீ தான் எனக்கு கேமே சொல்லி கொடுத்த. நீ ஏன் இப்படி பேசினா எப்படி? ஆக்சுவலாக நான் உன்னை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன், உன்ன மாதிரி பேஸ்கெட் பால் ஆடணும்னு சொல்லிட்டு. நீ ஏன் இப்படி உடஞ்சி போயிட்டு இருந்தா உனக்கு அடுத்து வர்றவன்லாம் எப்படி ஆடுவான்? நான் குடியே விட்டுறேன்டா. எத்தனை தடவை சொல்கிறேன், நான் விட்டுரு. அட்வைஸ் மட்டும் இதுரா, நான் இன்னும் இங்கே அட்வைஸ் இது பண்ணல, உன் நல்லது சொல்லுங்கிறேன். ஒழுங்கு மரியாதை சைடு. ஹலோ ஹாய் சார். ஹாய் பேசுங்க. அதில் சார் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் சேலம்லேருந்து, நல்லா ஆடுற பையன். இந்த அடுத்த ஒரு 6 months ஒரு இது இருக்கு சார் மேட்ச்சு. அதில் நம்ம பையனை கொஞ்சம் இது பண்ணி பார்த்துங்க. ஓகே சார். ஓகே சார், நல்லா ஆடுற பையன் தான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எங்கே போயிருந்தா? எங்கே போயிருந்தீங்கன்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது எது உனக்கு? அப்பா சரிடா, கேட்குறா வரா, கேட்குறதும் விட்டுறேன். இதுக்கு மேலே இன்னும் 6 மாசத்துல டோர்னமெண்ட் வருது. ஒழுங்கு மரியாதை ரெடியா வருது. இத பாரு, நான் உன்னை ரெக்வஸ்ட் பண்ணல, ஆர்டர் பண்றேன். ஒழுங்கு மரியாதை இந்த காம்படிஷன் கலந்துக்கிறேன், கம்பேக் கொடுக்குறேன். ஸ்போர்ட்ஸ்னா உனக்கே தெரியும், விளையாட்டு இல்லை, ஃபிட்னஸ் தான் எல்லாம் முக்கியம். நம்ம கோச் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஸ்போர்ட்ஸ் நாட் அண்ட் கேம், இட்ஸ் அண்ட் டிசிப்ளின். அதை வச்சுக்கிட்டு வந்து சேரு. டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லி காட்டு. அதில் எனக்கு புரியல. ஆமா, இப்ப நீ ரோடா தெரிஞ்சிருக்க நல்லாவா இருக்கு? சரக்கு விட்டுறேன், அவனுக்கு புரியுதா இல்லையாடா? சரிடா, டிசிப்ளின்ன்றல ஒழுங்கு மரியாதை அதை பண்ணு. அப்படி விட்டுட்டேன்டா, உண்மை தான்டா, நம்புடா. ஆனா ஸ்போர்ட்ஸ்ன்றது கொஞ்சம் இன்னும் புனிதமான விஷயம்டா. என்ன கேட்டா அது நீ விட்டுட்டன்றத அந்த மேட்ச்ல காட்டு, நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். பால் எடுத்துனியா? பேக்ல இருக்கு. போனாவா? கதிர, உன்னை நம்பிதான் டீம்ல சேர்த்திருக்கேன். இதுல தெரியலடா, வாக்கு கொடுக்க விரும்பல, முடிஞ்சளவு நான் பண்ண பாக்குறேன். முதல்ல நீ விட்டதை புடி, உன்னை விட்டது முதல்ல கிடைக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றது. ஆளத்தானோ டோர்னமெண்ட் எத்தனை மாசம் சொன்ன? இன்னும் 6 மாசம் இல்ல? 6 மாசம் தானே. 6 மாசம் மேட்ச்ல முடிச்சிட்டு பாரு. என்ன டேய், பால் குட்ரா. 6 மாசம் கழிச்சு வந்து கேம்ல பாரு. கத்திரி எங்க போற? வேற எங்க? கிரவுண்டுக்கு தான். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் கீழே இறக்கி விட்றவங்க இருப்பாங்க, மேலே தூக்கி விட்றே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் குடி மட்டும் தீர்வு. கதிர் அவனோட கேம்லையும் சரி, அவனோட லைஃப்லையும் சரி அவன் ஜெயிச்சிட்டான். இனி நம்ம எப்போ ஜெயிக்க போகிறோம்?